அருண், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த வேதனையை கொடுக்கப் போகிறாய்? உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்பது என் வாழ்நாள் ஆசை. உன் வயதை பார். உன் வயதில் இருக்கும் பையன்களுக்கெல்லாம் 2 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். நீ இன்னும் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய். எங்களை எப்போதுதான் நிம்மதியாக இருக்க விடுவாய்? தனலட்சுமி அத்தை தன் அறையில் அமர்ந்து மொபைலில் பேசிக் கொண்டிருந்தார். துபாயில் வேலை பார்க்கும் என் கொழுந்தனார் அருணிடம்தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அருண் மறுமுனையில் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை. ஆனால் அத்தை அவன் மீது கடும் கோபத்தில் இருந்தார். அத்தை இப்படி பேசுவதை கேட்டதும் எனக்கு உள்ளுக்குள் ஆத்திரம் பொங்கியது. உண்மையில் அருணுக்கு திருமணம் நடப்பதில் எனக்கு சிறிதும் இஷ்டமில்லை. இந்த வீடு முழுவதும் நான் ஒருத்தி மட்டுமே ராணியாக ஆள வேண்டும் என்று விரும்பினேன். அவன் இப்படியே தனியாக காலம் தள்ளிவிட்டு போய்விட வேண்டும். அவனுக்கு திருமணமும் நடக்கக்கூடாது, வாரிசுகளும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் இந்த சொத்துக்கள் முழுவதும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். ஆனால் இப்போது என்னுடைய திட்டமெல்லாம் வீணாகி விடுமோ என்று பயமாக இருந்தது. அத்தை தினமும் அவனுக்காக ஒரு புது வரனை தேடிக்கொண்டே இருந்தார். இத்தனை நாள் எப்படியோ பேசி அவனை தடுத்து வந்தேன். அவன் என் கணவர் சந்தானத்தை விட இளையவன் என்பதால் என்னை ஒரு சொந்த அக்கா போலத்தான் பார்ப்பான். நானும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவன் மனதை கலைத்து வந்தேன். என் அத்தைக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிந்தால் விஷயம் விபரீதமாகிவிடும். ஆனால் நான் எப்போதும் அருணிடம், அத்தைக்கிட்ட எதையும் சொல்லிடாதே, அப்புறம் நான் தான் உனக்கு இதையெல்லாம் சொன்னேன்னு என் மேலே கோபப்படுவாங்க என்று ரகசியமாக சொல்லி வைத்திருந்தேன். இப்போது அத்தை அவனிடம் ஒரு புதிய வரனை பற்றி பேசி கொண்டிருந்தார். மகனே, ஒரு முறை இந்த பெண்ணின் புகைப்படத்தை பாரேன். நல்ல அழகான பெண், நன்கு படித்திருக்கிறாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு ஆசிரியை. அவள் உன் வாழ்க்கைக்கு வந்தால் உன் தலையெழுத்தே மாறிவிடும். நீ வெளிநாட்டில் கஷ்டப்பட தேவையில்லை, ஊருக்கே வந்து விடலாம். நான் உங்கள் திருமணத்தை விமர்சையாக நடத்தி வைக்கிறேன் என்று கெஞ்சி கொண்டிருந்தார். அத்தை பேசும்போது நான் அவர் அருகில்தான் அமர்ந்திருந்தேன். முகத்தில் ஒரு போலி சோகத்தை வரவழைத்து கொண்டு அவர் பேசுவதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவருக்கு என் மேல் சந்தேகம் வராது. அருண் கடைசியில் நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லி போனை வைத்தான். அவன் எதையும் யோசிப்பதற்கு முன்பே அவன் எண்ணத்தை மாற்ற நான் துடித்தேன். ஆனால் அத்தை முன்னால் என்னால் பேச முடியாது. அதனால் அத்தை அங்கிருந்து நகர்ந்ததும் என் அறைக்கு சென்று அவனுக்கு ஃபோன் செய்து ஏதாவது பொய் சொல்லி தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். அந்த பெண் படித்தவள், வேலைக்கு போகிறவள் என்பதுதான் எனக்கு பெரும் கவலையாக இருந்தது. அப்படி ஒருத்தி வீட்டிற்கு வந்தால் என் மதிப்பு குறைந்துவிடும். நான் வெறும் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவள். எங்கள் குடும்பம் ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம்தான். அதனால்தான் அருணின் சொத்து பங்கும் என் பிள்ளைகளுக்கே கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எனக்கு 11 வயதில் ஒரு மகளும் 5 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக எதையாவது சேர்க்க வேண்டும் என்று எனக்கு துடிப்பு. ஆனால் என் கணவர் சந்தானத்திற்கோ எதை பற்றியும் கவலை இல்லை. நாம் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், வேறு ஏதாவது நல்ல வேலை தேடுங்கள் என்று நான் சொன்னால் வீடு சுமூகமாகத்தானே ஓடுகிறது. யாரிடமும் கையேந்தாமல் கௌரவமாக வாழ்கிறோம் அல்லவா? என்னால் கழுதை போல இரவு பகலாக உழைக்க முடியாது. இருப்பதை கொண்டு நிம்மதியாக இருப்போம் என்று என்னை அடக்கி விடுவார். அதனால்தான் நான் இந்த விஷயத்தை நானே கையில் எடுக்க முடிவு செய்தேன். அத்தை சுமார் 1½ மணி நேரம் அருணிடம் பேசிக் கொண்டிருந்தார். நானும் விடாமல் அங்கேயே அமர்ந்து அவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தேன். அத்தை பேசி முடித்ததும், அத்தை நான் துணி துவைக்கப் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு என் அறைக்கு ஓடினேன். சீக்கிரம் என் மொபைலை எடுத்து அருணுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் அவனது எண் பிஸி என்று வந்தது. இப்போதுதானே அம்மாவிடம் பேசி முடித்தான். அதற்குள் யாருடன் பேசுகிறான் என்று எனக்கு பதற்றமானது. அவன் போனை எடுக்காததால் அன்று பேச முடியவில்லை. அதற்குள் பிள்ளைகளும் கணவனும் வந்துவிடவே வீட்டு வேலைகளில் மூழ்கி போனேன். மறுநாள் காலை கணவர் வேலைக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கும் சென்றதும் இதுதான் சமயம் என்று அருணுக்கு ஃபோன் செய்தேன். இந்த முறை அவன் உடனே எடுத்து விட்டான். மன்னிக்கவும் மன்னி, நேற்று வேலையில் பிஸியாக இருந்தேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் என்றான். நான் உடனே என் வேலையை காட்டத் தொடங்கினேன். அருண், உன் நன்மைக்காகத்தான் நான் பேசுகிறேன். அத்தை உனக்கு ஒரு ஆசிரியை பெண்ணை பார்த்திருக்கிறார் அல்லவா? அந்த பெண் சரியில்லை. அவளுக்கு ஏற்கனவே பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாக சொல்கிறார்கள். டீச்சர் வேலை என்று சொல்லிவிட்டு ஊர் சுத்தி கொண்டிருக்கின்றாள். இதை உன்னிடம் சொல்ல வேண்டியது என் கடமை. அப்புறம் உன் இஷ்டம் என்று அவன் காதில் விஷத்தை கக்கினேன். அவன் ஏதோ யோசிப்பது போல அமைதியாக இருந்தான். அருண், கேட்கிறதா நான் சொல்வது என்றேன். கேட்கிறது அண்ணி என்று சுருக்கமாக முடித்து கொண்டான். 2 3 நாட்கள் ஓடின. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை என் அத்தை என் கணவர் சந்தானம் முன்னால் உட்கார்ந்து அழுது தீர்த்து கொண்டிருந்தார். இந்த அருணுக்கு என்னதான் ஆச்சோ தெரியவில்லை. முதலில் படித்த பெண் வேண்டும் என்றான். இப்போது படித்த பெண் வேண்டாம், வேலைக்கு போகும் பெண் வேண்டாம், குடும்ப பாங்கான பெண் வேண்டும் என்கிறான்.
இவனை நினைத்தால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது என்று புலம்பினார். சமையலறையில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த எனக்கு உள்ளுக்குள் அத்தனை சந்தோஷம். என் பிளான் வேலை செய்துவிட்டது. அருணுக்கு இப்போது 40 வயதாகிறது. இன்னும் 5-10 ஆண்டுகள் இப்படியே தள்ளி போட்டு விட்டால் அப்புறம் அவனை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? முகத்தில் ஒன்றும் தெரியாதவள் போல டீ போட்டுக்கொண்டு அத்தை அருகே சென்றேன். அத்தை, ஏன் அழுகிறீர்கள்? என்னாச்சு என்று தெரியாதது போல் கேட்டேன். என்னத்த சொல்ல சுமதி, அருண் இந்த டீச்சர் பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். யாரோ அவன் காதில் ஓதி அவனை மாற்றுகிறார்கள் என்று நினைக்கின்றேன். இல்லை என்றால் யாராவது அவனுக்கு செய்வினை செய்திருப்பார்களோ என்றார் அத்தை. யாரோ ஓதி விடுகிறார்கள் என்று அவர் சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை அவருக்கு என் மேல் சந்தேகம் வந்து விட்டதோ? இன்று வரை அவர் இப்படி பேசியதே இல்லை. ஆனால் சந்தானம் குறுக்கிட்டு, அம்மா இதெல்லாம் சும்மா, இந்த காலத்தில் யார் இதெல்லாம் நம்புவாங்க, அவனுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் என்று சொல்லவும் தான் எனக்கு உயிர் வந்தது. அம்மா, அருணுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? அவனாகவே எதையாவது நினைத்து குழம்பிக் கொள்கிறான். அவன் பேச்சுக்காக நீங்கள் ஏன் இப்படி ரத்தத்தை கொதிக்க வைத்துக் கொள்கிறீர்கள்? அவனுக்கு இஷ்டமில்லை என்றால் விட்டு தள்ளுங்கள். இப்போது அவனுக்கு வயதாகிவிட்டது. இனிமேல் அவனுக்கு பெண் கிடைப்பதே கஷ்டம்தான் என்று என் கணவர் சந்தானம் தன் தாயை தேற்றிக் கொண்டிருந்தார். தன் மகன் சீக்கிரம் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று அத்தை அழுது கொண்டே கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். நான் நினைத்தது நடந்துவிட்டது. என் அம்பு சரியாக இலக்கை தாக்கிவிட்டது. இனி கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த நிம்மதி 2 மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. 2.5 மாதம் கழித்து ஒரு நாள் அத்தை மீண்டும் ஒரு வரனை பற்றி என்னிடம் பேசினார். இந்த முறை வந்திருந்தது ஒரு குடும்ப பாங்கான பெண். வயது கூட அருணை விட குறைவுதான். அந்த பெண்ணின் வீட்டார் மிகப்பெரிய பணக்காரர்கள். திருமணத்தின் போது ஏகப்பட்ட சீர்வரிசைகளும் ஒரு காரும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் தன் மகளுக்கு ஒரு நல்ல வரன், அவ்வளவுதான். அந்த வரன் இப்போது என் அத்தையின் கையில் சிக்கியிருந்தது. அத்தை முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. சுமதி, பார், இந்த முறை அருண் கண்டிப்பா சம்மதிப்பான். இந்த பெண் ரொம்ப அடக்கமானவள். அதிகம் படிக்கவும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே கூட அதிகம் போக மாட்டாள். என் அருணுக்கு இந்த பெண் மனைவியாக வந்துவிட்டால் போதும், நான் நிம்மதியாவேன் என்றார். அத்தைக்கு என் மேல் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நானும் மேலோட்டமாக, ஆமாம் அத்தை, அருணுக்கு சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் என்று வாழ்த்துவது போல் நடித்தேன். ஆனால் உள்ளுக்குள் பயம் என்னை ஆட்டி படைத்தது. இப்போது அருணை எப்படி தடுப்பது? போன முறை அந்த பெண்ணின் நடத்தையை பற்றி போய் சொல்லி தடுத்து விட்டேன். இந்த முறை என்ன சொல்வது? என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. அத்தை, இந்த குடும்பத்தை பற்றி நன்றாக விசாரித்து விட்டீர்களா என்று கேட்டேன். ஆமாம் மகளே, மிகவும் நல்ல குடும்பம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பெண் மிகவும் சமத்து. நம் வீட்டோடு ஒன்றி போய் விடுவாள். அருண் ஒரு முறை சம்மதித்து ஊருக்கு வந்து விட்டால் போதும், நான் சீக்கிரம் கல்யாணத்தை முடித்து விடுவேன். அப்போதுதான் நான் நிம்மதியாக சாவேன் என்றார் அத்தை உருக்கமாக. அவர் பேசியதற்கெல்லாம் நான் ஆமாம் என்று தலையாட்டினாலும் என் மூளை வேகமாக வேலை செய்தது. இந்த முறை அத்தையை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தேன். அத்தை, ஒரு விஷயம் கேட்கவா என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தேன். சொல்லு சுமதி, என்ன விஷயம்? இளையத்தை, அருணுக்கு இப்போது நல்ல வயதாகிவிட்டது. அதனால் அவருக்கு ஈடான வயதுள்ள ஒரு பெண்ணை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இந்த பெண் மிகவும் சிறியவள். நாளைக்கு இவர்களுக்குள் ஈகோ பிரச்சனை வந்து வாழ்க்கை கசந்து விட்டால் என்ன செய்வது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டேன். அத்தை தன் மூக்கு கண்ணாடியை கலற்றிவிட்டு என்னை உற்று பார்த்தார். சுமதி, உன் அறிவு என்ன புல் மேய போயிருக்கிறதா? என்ன பேசுகிறாய் நீ? கணவன் வயதில் பெரியவனாகவும் மனைவி வயதில் சிறியவளாகவும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை இன்னும் பலமாக இருக்கும். அருண் பெரியவனாகவும் அந்த பெண் சிறியவளாகவும் இருப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது அந்த மாலாவை என் வீட்டு மருமகளாக கொண்டு வந்து விடுவேன் என்று உறுதியாக சொன்னார். நான் அமைதியாகிவிட்டேன். அத்தையை என்னால் திசை திருப்ப முடியவில்லை. அவர் என் பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. சரி, இந்த முறையும் அருணை தான் என் வலைக்குள் விழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் அருணிடம் என்ன போய் சொல்லி தடுப்பது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அத்தை எப்போது அருணிடம் இதை பற்றி பேசுவார் என்று காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அத்தையோ, இப்போதே அருணிடம் எதுவும் பேச மாட்டேன், முதலில் பெண் வீட்டாரிடம் பேசி அவர்கள் எவ்வளவு காலம் காத்திருப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அவர்கள் அவசரமாக திருமணம் செய்ய விரும்பினார்கள். ஆனால் அத்தையோ இன்னும் 4-5 மாதங்கள் கழித்துதான் அருணுக்கு திருமணம் செய்ய முடியும் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தார். அத்தை கல்யாண தேதி வரை யோசித்து கொண்டிருக்க, நானும் இன்னும் முடிவாகாத அந்த வரனை எப்படி உடைப்பது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அந்த பெண்ணிடம் எந்த குறையும் இருப்பதாக தெரியவில்லை. பிறகு அருணிடம் எதை சொல்லி தடுப்பது? அருணும் தன் அம்மாவிடம் வேண்டாம் என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தான்.
ஒரு வாரம் அப்படியே அமைதியாக கழிந்தது. பிறகு அத்தை அருணிடம் இந்த வரனை பற்றி சொன்னபோது அவன் மீண்டும் யோசித்து சொல்கிறேன் என்று நேரம் கேட்டான். ஒருவேளை அவன் என்னிடம் ஆலோசனை கேட்கத்தான் நேரம் கேட்கிறானோ என்று எனக்கு தோன்றியது. நான் அவனாக கூப்பிடும் வரை பேச வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். நான் நினைத்தபடியே 2 மணி நேரம் கழித்து அருணிடமிருந்து ஃபோன் வந்தது. அத்தை பேசி முடித்த சிறிது நேரத்திலேயே அவன் எனக்கு அழைத்து விட்டான். முதலில் பிள்ளைகளின் நலம் விசாரிப்பது போல பேசிவிட்டு மெல்ல விஷயத்திற்கு வந்தான். அண்ணி, அம்மா இன்னைக்கு ஒரு வரனை பற்றி சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. என்ன சொல்வதென்று தெரியாமல், ஆமாம் அருண், அத்தை என்னிடமும் சொன்னார்கள். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அந்த பெண்ணை பற்றி நான் இன்னும் தீர விசாரிக்கவில்லை. அதுவரை அம்மாவை ஏதாவது சொல்லி தள்ளி போடு, நான் விசாரித்துவிட்டு சொல்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம் என்று சொல்லி தற்காலிகமாக தப்பித்தேன். அவனும், சரி அண்ணி, நான் அம்மாவை சமாளிக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் அந்த பெண்ணை பற்றி விசாரித்து சொல்லுங்கள். அவள் எனக்கு ஏற்றவள் தானா என்று தெரிய வேண்டும் என்றான். அருணிடம் பேசி முடித்ததும் நிம்மதியாக என் அறையில் அமர்ந்து யோசித்தேன். இன்னும் சில நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இந்த வரனையும் கலைத்து விடலாம் என்று கணக்கு போட்டேன். ஒரு வாரம் இப்படியே போனது. அத்தை தினமும் அருணுக்கு ஃபோன் செய்து, என்ன மகனே யோசித்தாயா என்று கேட்பார். அவன் இன்னும் கொஞ்சம் காலம் வேண்டும் அம்மா என்று மழுப்பிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் என் மூளையில் ஒரு பயங்கரமான ஐடியா உதித்தது. யாரிடமும் இல்லாத ஒரு புதிய மொபைல் நம்பர் என்னிடம் இருந்தது. அந்த நம்பரை அருணிடம் கொடுத்தேன். அருண், இதுதான் அந்த பெண்ணின் நம்பர். நீ அவளிடம் பேசிப்பார். ஆனால் உன் அடையாளத்தை சொல்லாதே. யாரோ ஒரு அந்நியன் போல பேசு. உன்னை காதலிப்பதாக சொல்லு. அவள் உன்னிடம் பேசுகிறாளா என்று பார்ப்போம். தெரியாத ஒருவனிடம் அவள் பேசத் தொடங்கினால் அவள் நல்ல பெண் இல்லை என்று அர்த்தம். அவள் உன்னை உதாசீனப்படுத்தினால் அவள் நல்ல குடும்பத்து பெண் என்று முடிவு செய்து விடலாம் என்றேன். நான் சொன்னபடியே அந்த நம்பரை அவனிடம் கொடுத்துவிட்டு 2 மணி நேரம் காத்திருந்தேன். சரியாக 2 மணி நேரம் கழித்து அந்த புதிய நம்பருக்கு வணக்கம் என்று மெசேஜ் வந்தது. நான் உடனே வணக்கம் என்று பதில் அனுப்பினேன். மறுமுனையிலிருந்து அடுத்தடுத்த மெசேஜ்கள் வந்தன. நான் அவனுக்கு எதை சொல்லிக் கொடுத்தேனோ அதையே அவன் செய்தான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. என்ன ஒரு முட்டாள்! நான் சொன்னதை அப்படியே செய்கிறானே என்று நினைத்து கொண்டேன். அவன் அந்த நம்பரை தான் கல்யாணம் செய்ய போகும் பெண்ணின் நம்பர் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அவன் அந்த மெசேஜில், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று அனுப்பினான். நானும் உடனே சளைக்காமல், நிச்சயமாக சந்திக்கலாம், பகலோ இரவோ நான் எப்போது வேண்டுமானாலும் உங்களை சந்திக்க தயார் என்று பதில் அனுப்பினேன். அவ்வளவுதான். அந்த மெசேஜுக்கு பிறகு மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு நீண்ட அமைதி நிலவியது. என் அம்பு இந்த முறையும் இலக்கை துல்லியமாக தாக்கிவிட்டது. அந்த பெண் யாரோ தெரியாத ஒருவனுடன் இரவில் கூட சந்திக்க தயார் என்று சொன்னதாக அவன் நம்பிவிட்டான். எவ்வளவு எளிதாக இந்த வரனையும் தட்டி பறித்து விட்டேன் என்று என் மனதிற்குள் குதித்தேன். என் திட்டம் கச்சிதமாக வேலை செய்தது. நான் அனுப்பிய அந்த மோசமான பதிலை கண்டு அருண் அந்த பெண்ணை அடியோடு வெறுத்து விட்டான். நான் மீண்டும் மீண்டும் மெசேஜ் செய்தும் அவன் பதில் அளிக்கவில்லை. ஒருவேளை அவன் அந்த நம்பரை பிளாக் செய்திருக்கலாம். 2 நாட்களுக்கு பிறகு அத்தை மீண்டும் தலையில் கை வைத்து கொண்டு அழுதார். சுமதி, அருண் இந்த வரனையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த பெண் அவனுக்கு தகுதியானவள் இல்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான் என்று புலம்பினார். அவன் அத்தையிடம் முழு உண்மையையும் சொல்லவில்லை என்றாலும் அவன் மனதிற்குள் அந்த பெண்ணை பற்றிய பிம்பம் சிதைந்து விட்டது என்று தெரிந்தது. அத்தையிடம் இப்போது வேறு எந்த வரன்களும் இல்லை. சில காலம் அமைதியாக கழிந்தது. ஆனால் அத்தை தன் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும், கடவுளே, என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை காட்டி அவன் வாழ்வை செழிக்கவை என்று அழுது அழுது வேண்டிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் ஒரு முடிவோடு இருந்தேன். அவன் வாழ்வு செழிக்க நான் விடப்போவதில்லை. இந்த சொத்து முழுவதுமே என் பிள்ளைகளுக்குத்தான் சேர வேண்டும். காலம் உருண்டோடியது. அத்தையிடம் புதிதாக எந்த வரன்களும் வராததால் அவர் அருணை வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டார். அப்பாடா, எல்லாம் சுமூகமாக போகிறது என்று நான் நிம்மதியடைந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பயம் வந்தது. ஒருவேளை அத்தை திடீரென எங்கேயாவது ஒரு வரனை பிடித்து வந்தால் என்ன செய்வது? அவர் ஏதாவது செய்வதற்கு முன் நானே முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய திட்டத்தை தீட்டினேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த வரன்கள், பையனுக்கு வயதாகிவிட்டது, துபாயில் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களாகவே விலகி போனார்கள். இது எனக்கு சாதகமாக இருந்தது. இப்போது என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. என் மாற்றாந்தாய் சகோதரியின் மகள் ஒருத்தி இருக்கிறாள். அவள் பெயர் ரேவதி. அவளுக்கு பெற்றோர்கள் இல்லை. தன் சித்தப்பா சித்தி வீட்டில் ஒரு அனாதையாக வளர்ந்து வருகிறாள்.
உண்மையை சொன்னால் எனக்கு என் சகோதரியையோ அல்லது அவளது மகளையோ கண்டால் பிடிக்காது. ஆனால் அந்த ரேவதியை என் கொழுந்தனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவள் இந்த வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு ஒரு வேலைக்காரி போல அடங்கி நடப்பாள். நான் என்ன சொன்னாலும் தட்டமாட்டாள். என் அதிகாரத்திற்கு தடையாக இருக்க மாட்டாள். ஒரு நாள் மாலை நேரம் நான் சமையலை முடித்துவிட்டு வந்தேன். கோடைகால மாலை பொழுது அது. அத்தை முற்றத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவர் அழுது பிரார்த்தனை செய்வதை கவனித்தேன். இப்போதும் அவர் தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார். அவர் முடித்ததும் நான் அவர் அருகில் போய் அமர்ந்தேன். என்ன சுமதி, ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். நான் ஒரு புன்னகையுடன், அத்தை, உங்கள் பிரார்த்தனை பலித்துவிட்டது என்று நினைக்கின்றேன். அருணுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்றேன். இதை கேட்டதும் அத்தையின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சுமதி, நிஜமாகவே சொல்கிறாயா? உன் கண்களில் ஏதாவது வரன் இருக்கிறதா என்று ஆர்வமாக கேட்டார். நான் மெதுவாக ஆரம்பித்தேன். ஆமாம் அத்தை, ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனதை திடப்படுத்தி கொண்டு இதற்கு சம்மதத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பெண் அருணை விட ரொம்ப சின்னவள். பார்க்கவும் அவ்வளவு அழகு என்று சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப குணமானவள். அருணை நன்றாக பார்த்து கொள்வாள் என்று நான் கேரண்டி தருகிறேன் என்றேன். அத்தை குழப்பத்துடன் என்னை பார்த்தார். யார் அந்த பெண்? எனக்கு அழகு முக்கியம் இல்லை சுமதி. என் மகன் ஊருக்கு வந்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும், அது போதும் என்றார். அப்போது என் கணவர் சந்தானம் வேலை முடிந்து வந்து அறையில் இருந்தார். பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருந்தார்கள். அத்தை, அருணுக்கு என் அக்கா மகள் ரேவதியை திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவள் ஒரு அனாதை குழந்தை. சித்தப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு வளர்கிறாள். அவளை நம் வீட்டு மருமகளாக கொண்டு வந்தாள் என்று இழுத்தேன். ரேவதியை பற்றி சொன்னதும் அத்தையின் முகம் சுருங்கியது. சுமதி, என்ன சொல்கிறாய்? அந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை போல இருப்பாள். அவளை போய் அருணுக்கு கல்யாணம் செய்து வைப்பதா? இத்தனை அழகான பெண்களை வேண்டாம் என்று சொன்னவன் இவளை எப்படி ஏற்றுக்கொள்வான்? எனக்கு என்னவோ இது சரியாக வரும் என்று தோன்றவில்லை என்றார் அத்தை தயக்கத்துடன். நான் விடாமல் அவருக்கு புரிய வைத்தேன். அத்தை, ஜோடிகள் சுருக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. நீங்கள் அருணிடம் பேசி பாருங்கள். அவனுக்கு பிடித்தால் சரி, இல்லை என்றால் எப்போதும் போல வேண்டாம் என்று சொல்லிவிடப் போகிறான் என்றேன். அத்தை ஒரு பெருமூச்சுடன், சரி சுமதி, நீ சொல்வதும் சரிதான். எனக்கு அழகு முக்கியம் இல்லை. என் மகன் ஊருக்கு வந்து செட்டில் ஆனால் போதும். நீ சொல்வது போல அந்த பெண் குணமானவளாக இருந்தால் எனக்கு சம்மதம்தான் என்றார். அடுத்த 2 நாட்களில் அத்தை அருணிடம் பேசினார். அவன் வழக்கம் போல நானே விசாரித்து சொல்கிறேன் என்றான். நான் உடனே அருணுக்கு ஃபோன் செய்து, அருண், அந்த பெண் என் அக்கா மகள். அவளை எனக்கு நன்றாக தெரியும். ரொம்பவும் நல்லவள், அமைதியானவள். நீ கண்ணை மூடிக்கொண்டு சம்மதிக்கலாம் என்று மூளை செலவை செய்தேன். அவன் அவளை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் என் வார்த்தையை நம்பி, சரி அண்ணி, நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் எனக்கு சம்மதம். திருமண தேதியை முடிவு செய்யுங்கள். நான் ஊருக்கு வருகிறேன் என்று கூறிவிட்டான். அடுத்த 2 மாதங்களில் கல்யாணம் உறுதியானது. 3 வருடங்களுக்கு பிறகு அருண் ஊருக்கு வந்தான். அவன் ரேவதியை சந்திக்கும் முன் மனம் மாறிவிடுவானோ என்று எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் எப்படியோ கல்யாணம் முடிந்து ரேவதி என் குழந்தன் மனைவியாக இந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள். அவள் வந்த முதல் நாளிலிருந்தே அவளை என் கைக்குள் வைத்திருக்க நினைத்தேன். ரேவதி, உன் அத்தை ரொம்ப குரூரமானவள். அவளிடம் ஜாக்கிரதையாக இரு. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். நான் உன் சித்தி, உனக்கு நல்லதுதான் நினைப்பேன் என்று அவள் காதில் நஞ்சை கலந்தேன். அவள் என் அத்தையுடன் நெருங்கி பழகக்கூடாது. எப்போதும் எனக்கு கீழே ஒரு வேலைக்காரி போல அடங்கி கிடக்க வேண்டும் என்பதுதான் என் திட்டம். எங்கள் வீட்டு வசதிக்கு ஒரு வேலைக்காரியை வைக்க முடியாது என்பதால் என் வீட்டு வேலைகளை செய்யவே அவளை கொண்டு வந்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அருண் அந்த சாதாரணமான ரேவதியின் மேல் பைத்தியமாக மாறினான். அது எனக்கு புரியாத புதிராகவே இருந்தது. எத்தனையோ அழகான பெண்களை வேண்டாம் என்று சொன்னவன் இப்போது ஒரு சாதாரண பெண்ணை உலக அழகி போல கொண்டாடினான். எப்போதும் அவளுடனேயே நேரத்தை செலவழித்தான். அவளை ஷாப்பிங் கூட்டி செல்வதும் வெளியே சாப்பிட அழைத்து போவதுமாக இருந்தான். அவர்கள் இருவரின் நெருக்கத்தை பார்த்து என் வயிறு எரிந்தது. ஐயோ, என் சொந்த காலிலேயே நானே கோடாரியால் வெட்டி கொண்டேனே என்று பதறினேன். அந்த பெண் என் அத்தையிடம் நெருங்குவதை தடுத்தேன். ஆனால் அவள் அருணின் இதயத்திற்குள் ஆழமாக இறங்கிவிட்டாள். ரேவதி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவளுடைய குணமும் அவளது பேசும் அழகும் அருணை முழுமையாக கட்டி போட்டிருந்தது. இன்று நான் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பது என் காதில் விழுந்தது. நான் அவளை ஒரு வேலைக்காரியாக நடத்த நினைத்தேன். ஆனால் அவளோ இந்த வீட்டின் செல்ல மருமகளாகவும் அருணின் ஆருயிர் மனைவியாகவும் மாறிக்கொண்டிருந்தாள். இதை என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அந்த பெண் தன் கணவனுடன் வெளியே சாப்பிட சென்று இருந்தார்.
எனக்கு ஆத்திரமாக வந்தது. நான் மருமகளாக வந்த புதிதில் வெளியே சாப்பிட கேட்டால் வீட்டிலேயே சமைத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அத்தை தடுத்து விடுவார். ஆனால் இப்போது அவர்களை தடுப்பதே இல்லை. அருண் இவ்வளவு காலத்திற்கு பிறகு கஷ்டப்பட்டு திருமணம் செய்திருப்பதால் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அத்தை விட்டுவிட்டார். போதாத குறைக்கு அத்தை இப்போது தன் பிரார்த்தனைகளில் இறைவா என் மகனுக்கு ஒரு வாரிசையும் கொடுத்து விடு என்று வேண்டத் தொடங்கினார். இதை கேட்கும் பொழுதெல்லாம் என் தலை வெடித்து விடும் போல் இருந்தது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. என்னால் எதையும் தடுக்க முடியவில்லையே என்ற ஏமாற்றத்தில் நான் பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருந்தேன். இரவு வெகு நேரமாகிவிட்டது. இன்று ரேவதி வீட்டில் இல்லாததால் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டியிருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு வேலை செய்ததால் கை கால்கள் வலிக்க தொடங்கின. அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் கையில் ஏகப்பட்ட ஷாப்பிங் பைகளுடன் அருணும் ரேவதியும் நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. என் அறைக்கு வந்து நான் படுக்கையில் அமர்ந்து யோசித்தேன். இந்த சிறுமி நம்மளை அழைத்து விடுவாள் போல் இருக்கிறது. இவளை வேலைக்காரியாக வைக்கலாம் என்று தானே அழைத்து வந்தேன். ஆனால் இவளோ அருணை தன் வசப்படுத்தி விட்டாள். அவன் துபாயிலிருந்து நிறைய பணம் கொண்டு வந்திருக்கின்றான். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த பணம் எதுவும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. இவளது வாரிசு இந்த வீட்டில் வளரவே கூடாது என்று ஒரு கொடூரமான முடிவை எடுத்தேன். மறுநாள் காலை விடிந்தது. அதிகாலையிலேயே சமையலறைக்கு சென்று கேஸ் அடுப்பை திறந்து விடலாம். அவள் சமைக்க வரும்போது தீப்பற்றி எரியட்டும் என்று திட்டமிட்டேன். ஆனால் நான் போவதற்கு முன்பே அவள் சமையலறைக்கு வந்து காலை உணவை தயாரிக்க தொடங்கிவிட்டாள். என் திட்டம் தோல்வியடைந்ததால் வேறு வழியின்றி அவளுக்கு உதவி செய்வது போல் நடித்தேன். மதிய உணவின் போது பார்த்து கொள்ளலாம் என்று மனதிற்குள் கருவி கொண்டிருந்தேன். எப்படியாவது அவளை உயிருடன் விடக்கூடாது. நான் ஆரம்பித்த இந்த கதையை நானே முடிக்க வேண்டும் என்று வெறியோடு இருந்தேன். மதிய நேரம் வந்தது. அவள் இல்லாத நேரத்தில் சமையலறைக்கு சென்று கேஸ் ரெகுலேட்டரை திறந்து விட்டேன். நான் செய்வதை அவள் பார்க்கவில்லை என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது என்ன அறியாமை. அவள் தூரத்திலிருந்து நான் ஏதோ செய்வதை கவனித்திருக்கிறாள். ஆனால் நான் இவ்வளவு பெரிய சதி செய்வேன் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அத்தைக்கும் தனக்கும் டீ போடுவதாக ரேவதி சமையலறைக்குள் நுழைந்தாள். அவள் தீப்பெட்டியை உரசிய அடுத்த நொடி பப் என்ற சத்தத்துடன் கேஸ் வெடித்து சிதறியது. தீஜுவாலை அவள் உடலை சுற்றியது. அவள் உடல் கருகி போய் அங்கேயே விழுந்தாள். தீ அணைக்கப்பட்டு அவள் மயக்க நிலையில் இருந்தபோது நான் அவள் அருகில் சென்றேன். அவள் கண்களில் கண்ணீருடன் என்னை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையில் இதை செய்தது நான் தான் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது என்று எனக்கு புரிந்தது. அவள் மிக மெலிதான குரலில், பெரியம்மா, நீங்கள் தான் என் எதிரி என்று நான் நினைக்கவே இல்லை. சில நேரங்களில் நீங்கள் என் மீது பொறாமைப்படுவதாக தோன்றும். ஆனால் அது என் பிரமை என்று நானே என்னை சமாதானம் செய்து கொள்வேன். நீங்கள் கேஸ் அடுப்புடன் ஏதோ செய்து கொண்டிருக்கும் போதே நான் உஷாராகி இருக்க வேண்டும். நான் தான் முட்டாள் என்று மூச்சிறைக்க கூறினாள். எனக்கு ஒரு நிமிடம் கூச்சமாக இருந்தது. ஒன்று, இவ்வளவு செய்தும் அவள் உயிர் பிழைத்து விட்டாள். இன்னொன்று, இந்த சதி நான் தான் செய்தேன் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. விபத்து நடந்தவுடன் அத்தை அலறி அடித்து கொண்டு அருணுக்கு ஃபோன் செய்தார். அருண் பதற்றத்துடன் காரை எடுத்து கொண்டு வந்து ரேவதியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். நான் என் அறையிலேயே முடங்கி கிடந்தேன். அத்தைக்கும் அருணுக்கும் உண்மை தெரியாது. ஆனால் ரேவதி விழித்தெழுந்து உண்மையை சொல்லிவிட்டால் என் கதி என்ன ஆகும் என்ற பயத்தில் என் உடல் நடுங்கியது. மருத்துவமனைக்கு செல்லும் முன் அருணின் கண்களில் படாமல் ரேவதி என் பக்கம் திரும்பி, பெரியம்மா, கடவுள் உங்களிடம் இதை கேட்பார். நீங்கள் எனக்கு நல்லது செய்யவில்லை, உங்களுக்கும் நல்லது நடக்காது என்று சாபமிட்டாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ரிங்காரமிட்டபடி இருந்தன. சில மணி நேரங்களுக்கு பிறகு முதலுதவி மற்றும் சிகிச்சைகள் முடிந்து அவள் வீடு திரும்பினாள். அவள் உயிர் பிழைத்து விட்டாள். ஆனால் உடல் கடுமையாக கருகி இருந்தது. தொடர்ந்து மருந்து போட்டுக்கொண்டால் குணமாகிவிடும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். அத்தை அவளை பார்க்க சென்றபோது நானும் கூடவே சென்றேன். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அருணிடம் நலம் விசாரித்துவிட்டு வெளியே வந்தோம். அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரேவதி அவனிடம் எதையும் சொல்லவில்லை என்பது புரிந்தது. ரேவதி கண் விழித்ததும் அவளிடம் கெஞ்சியாவது உண்மையை மறைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாள் என் வாழ்க்கையையே புரட்டி போட்ட அந்த பயங்கரம் நடந்தது. சமையலறையில் டீ போடுவதற்காக என் 11 வயது மகள் சென்றாள். நான் திறந்து வைத்திருந்த கேஸ் அப்படியே இருந்ததா அல்லது வேறு என்ன நடந்ததோ தெரியவில்லை. திடீரென தீப்பற்றி என் மகள் அந்த நெருப்பு வளையத்திற்குள் சிக்கிக்கொண்டாள். எதையும் செய்ய முடிவதற்குள் என் பிஞ்சு மகள் தன் உயிரை விட்டுவிட்டாள். மறுநாளே இறைவன் என்னை தண்டித்து விட்டான். நான் செய்த பாவத்திற்கு நான் எதை உயிராக கருதினேனோ அதையே பறித்து கொண்டான். ரேவதிக்கு நான் செய்த சதியால் அவள் இறக்கவில்லை. ஆனால் என் மகளை நான் இழந்து நின்றேன்.
என் மகளின் இறுதிச் சடங்குகள் முடிந்தன. நான் பைத்தியம் பிடித்தவள் போல சுவர்களில் முட்டிக்கொண்டு அழுதேன். நான் ஓடிச் சென்று ரேவதியின் கால்களில் விழுந்து கதறி அழுதேன். அவள் என்னை பார்த்து, பெரியம்மா, நீங்கள் எனக்கு செய்ததை என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஆனால் இப்போது உங்களுக்கு நடந்ததை என்னால் சகித்து கொள்ளவும் முடியவில்லை என்று கூறி என் கண்ணீரை துடைத்து, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்றாள். என் மகள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவள் என்னை மன்னித்திருக்கிறாள். ரேவதி யாரிடமும் உண்மையை சொல்லவில்லை. ஆனால் நான் என் மகளை பறிகொடுத்து நின்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அந்த பிஞ்சு குழந்தை அனுபவித்து விட்டது. அதன் பிறகு என் வாழ்க்கை முன்பு போல இல்லை. எதிலும் எனக்கு பிடிப்பு இல்லை. இப்போது அந்த சம்பவம் நடந்து 2.5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. எனக்கு இப்போது மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. என் முதல் மகளின் நினைவாக அவளுக்கு பவித்ரா என்றே பெயரிட்டேன். ஆனால் என் இதயத்தில் வாழ்ந்த அந்த முதல் பவித்ரா அல்ல. அன்று நடந்த எதையும் என்னால் மறக்க முடியவில்லை. அப்பாவி மக்களின் சாபம் ஒருவரை சிதைத்துவிடும் என்று சொல்வார்கள். அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது. இப்போது எனக்கு சொத்து மீதோ பணம் மீதோ எந்த ஆசையும் இல்லை. அருணின் வாழ்க்கையை சிதைக்க நான் செய்த சதி, அருணின் நல்ல வரன்களை நான் தடுத்தது என எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து ஒரே அடியில் எனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. இப்போது நான் ரேவதியை அதிகாரம் செய்வதில்லை. எந்த பேராசையும் என்னிடம் இல்லை. ஒவ்வொரு முறை பிரார்த்தனையின் போதும் இறைவனிடம் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறேன். இறைவன் என்னை மன்னிப்பாரா என்பது அவனுக்குத்தான் தெரியும். என் பவித்ரா மறைந்தாலும் இந்த 2வது பவித்ராவை இறைவன் எனக்கு வரமாக கொடுத்திருக்கின்றான். ஆனாலும் எந்த தப்பும் செய்யாமல் என் பாவங்களுக்காக தண்டனை அனுபவித்து மறைந்த என் முதல் மகளின் நினைவு என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது.